துரின் நகரம் பெரும்பாலும் பயணிகளால் கவனிக்கப்படாத ஒரு அழகான நகரம். ஆனா இங்கு வரும் பயணிகளுக்கு துரின் தன் வரலாற்று செருமை, கலாச்சாரம் மற்றும் வசீகரம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. ஒன்றுபட்ட இத்தாலியின் முதல் தலைநகராக இருந்த துரின் பிரமாண்டமான பாதைகள் மற்றும் நேர்த்தியான கட்டிடக்கலையுடன் ஒரு அரசு சூழலை கொண்டுள்ளது. அதன் கம்பீரமான தோற்றத்துக்கு அப்பால நவீன ரோஹ் உள்ள ஒரு துடிப்பான நகரம். அதன் ஆட்டோமொபைல் துறை உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகங்கள் மற்றும் சுவையான உணவு வகைகளுக்கு பெயர் பெற்றது. துரின் நகரத்தின் வரலாறு ரோமானிய காலத்திற்கு முந்தையது. மேலும் அதன் பாரம்பரியம் நகரம் முழுவதும் சிதறி கிடக்கும் நன்கு பாதுகாக்கப்பட்ட ரோமானிய இடிபாடுகளில் காணப்படுகிறது. மறுமலர்ச்சியின் போது துரின் கலை மற்றும் கற்றலின் மையமாக செழிச்சு வளர்ந்தது. போ நதியின் கரையில உள்ள அதன் மூலோபாய இருப்பிடம் அதை ஒரு முக்கிய வர்த்தக மையமாக மாற்றியது. மேலும் அதன் கலாச்சாரத்தை வல்லப்படுத்தியது. இன்று துரின் அதன் புகழ்பெற்ற கடந்த காலத்தை ஒரு துடிப்பான நிகாலத்துடன் தடையின்றி கலக்கிறது. பார்வையாளர்களுக்கு காலத்தின் வழியா ஒரு வசீகரிக்கும் பயணத்தை வழங்குகிறது. துரின் மிகவும் சின்னமான அடையாளங்களில் ஒன்று மோலி ஆண்டோனெல்லியானா. இது நகர வானத்தை துலக்கும் ஒரு பிரமாண்டமான அமைப்பு. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு ஜெப் ஆலயமாக வடிக்கப்பட்ட மோலி ஆண்டோனெல்லியானா தற்போது தேசிய சினிமா அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. துரின் மற்றும் சுற்றியுள்ள ஆல்ப்ஸ் மலைகளின் பரந்த காட்சிகளை காண பார்வையாளர்கள் மேலே ஒரு லிப்டில் செல்லலாம். மற்றொரு முக்கியமான இடம் எகிப்திய அருங்காட்சியகம். இது உலகின் மிகப்பெரிய எகிப்திய கலைப்பொருட்களின் தொகுப்புகளில் ஒன்றாகும். மம்மிகள் மற்றும் சர்கோபாகி முதல் பண்டைய பாப்பர் சுருள்கள் வரை அருங்காட்சியகம் பார்வோங்களின் உலகத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பார்வையை வழங்குகிறது. துரின் நகரத்தின் வரலாற்று இதயமான பியாட்சா கஸ்டெல்லோ வழியா ஒரு நடைப்பயணம் இல்லாமல் துரின் பயணம் முழுமையடையாது. ராயல் அரண்மனை, பலாசோ மதாமா மற்றும் தியேட்ரோ ரேஜியோ உள்ளிட்ட அற்புதமான கட்டிங்களா இந்த பிரமாண்டமான சதுக்கம் சூழப்பட்டுள்ளது. துரின் ஒரு உணவு பிரியர்களுக்கான சொர்க்கம். அதன் வளமான மரபுகளுக்கு பெயர் பெற்றது. நகரத்தின் சிறப்பு உணவு அக்னோலோட்டி, வறுத்த இறைச்சி மற்றும் காய்கறிகளா நிரப்பப்பட்ட சிறிய பாஸ்தா பைகள். மற்றொரு உள்ளூர் விருப்பரிப்பு பாக்னா காவுடா, பூண்டு, ஆன்சோவிஸ் மற்றும் ஆலிவ் எண்ணெயுடன் செய்யப்பட்ட சூடான டீப் புதிய காய்கறிகளுடன் பரிமாறப்படுகிறது. நிச்சயமா அதன் பிரபலமான சாக்லேட்டில் ஈடுபடாமல் துரினுக்கு எந்த பயணமும் முழுமையடையாது. துரின் ஜாந்துஜா இன்பிரப்பிடம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஹேசல்நட் சாக்லேட் பரவல். பாரம்பரிய ஜாண்டியோத்தி முதல் மிகவும் விரிவான படைப்புகள் வரை பல்வேறு வகையான கைவினையர் சாக்லேட்டுகளை பார்வையாளர்கள் காணலாம். ஒரு கப் இத்தாலிய காபியுடன் இந்த இனிப்பு விருந்துகளை ருசிக்க கஃபே தொரினோ அல்லது கஃபே அல்பிச்சரின் போன்ற நகரத்தின் வரலாற்று கஃபேக்களில் ஒன்றை பார்வையிட மறக்காதீங்க. பிரிவு 4 மரபுகள் மற்றும் வழாக்கள். துரின் இன் துடிப்பு. துரின் தனது மரபுகளை தழுவி அவற்றை கொண்டாடும் ஒரு நகரம். மிகவும் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்று சலோன் டெல் குஸ்டோ. இது உலகெங்கிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கும் 2 வருடாந்திர உணவு மற்றும் ஒயின் விழாவாகும். மற்றொரு சிறப்பம்சமாக ஃபெஸ்டா டெல்லா ரெபுப்ளிகா, ஜூன் 2ஆம் தேதி அணிவகுப்புகள் மற்றும் பட்டாசுகளுடன் கொண்டாடப்படும் தேசிய விடுமுறை. துரின்ல கால்பந்து ஒரு ஆர்வம். இத்தாலியின் மிகவும் பிரபலமான 2 அணிகளான ஜுவென்டஸ் மற்றும் டொரினோயின் தாயகம். அலியான்ஸ் அரங்கில் ஒரு போட்டி மறக்க முடியாத அனுபவம். ஆர்வமுள்ள ரசிகர்கள் ஒரு மின்சார சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். ஆண்டு முழுவதும் துரின் ஓபரா மற்றும் பாலே நன்மைகள் முதல் கலை கண்காட்சிகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் வரை பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளை நடத்துகிறது. பிரிவு 5 துரின் நீடிச்ச வசீகரம். வரலாறு, கலாச்சாரம் மற்றும் நவீனத்தின் தனித்துவமான கலவையுடன் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தும் மற்றும் மகிழ்விக்கும் ஒரு நகரம் துரின். அதன் நேர்த்தியான கட்டிடக்கலை, உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகங்கள் மற்றும் சுவையான உணவு வகைகள் அனைவருக்கும் ஏதாவது ஒன்றை வழங்கும் இடமா அமைகிறது. நீங்கள் அதன் பிரமாண்டமான பாதைகளில் உலாவுகிறீர்களோ, அதன் வரலாற்று பொக்கிஷங்களை ஆராய்ந்தாலோ அல்லது அதன் உணவு வகைகளை ருசிச்சாலோ துரின் நிச்சயமாக ஒரு நீடிச்ச தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் பல ஆளுகள் இருந்த போதிலும் துரின் ஒரு உண்மையான இத்தாலிய வசீகரத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது.
வாழ்க்கையின் வேகம் தளர்வானது மற்றும் உள்ளூர் மக்கள் நட்பு மற்றும் வரவேற்கத்தக்கது. நீங்கள் ஒரு வரலாற்று ஆர்வலாக இருந்தாலும், உணவு பிரியராக இருந்தாலும், அல்லது ஆராய ஒரு அழகான ஷரோப்பிய நகரத்தை தேடுவீங்களானாலும், துரின் ஒவ்வொரு பயணியின் பட்டியலும் இருக்க வேண்டிய இடமாகும்.